டாக்டர் சொன்னாரு. டாக்டர் இல்ல இல்ல மயக்க மருந்து கொடுக்கும்போது என்ன சொன்னாரு சொல்லு. ஒரு காய் ஒரு மாங்காய் அப்படி இருக்குல்ல. இப்போ 6 மணிக்கு காலையில் சாயம் நைட்டு ஓகே ஓகே. அப்புறம் நாங்கள் விசேஷம் இறங்கிறாங்க. நான் போய் பள்ளி ஏறிட்டு 10 ஒரு 2 குழு வச்சுட்டேன். 2 கொடுத்துட்டேன். 2ஆம் மாதம் ஏறிங்க அது 10 குழி மாதிரி இருக்குது. அதெல்லாம் விட்டுட்டேன். இறங்க போகிறேன். நான் ஒன்று ஏறி சாப்பிடணும் வந்துட்டேன். அந்த இது இருக்கேன் முழுசு அந்த தோட்டம் தான் வந்தவனை பற்றி சவுமரம் ஆடி இருந்தேன். பயத்தில் கூட பிடிச்சிட்டாங்க. கீழே வந்து இது பாம்பு இருந்துச்சா? சவுமரம் ஆடி இருந்த எவ்வளோ ஆகிருக்கான். ஆமாம். ஓ அப்படியே அங்கேருந்து கீழே வந்து பிடிச்சிட்டாரு. 2 கையில் கொடுக்குறீங்க. கீழே வந்துட்டோம்னு நினைச்சு குடிச்சு. ஓ புரியுது புரியுது. கிட்டு இல்லை பிடிச்ச உடனே நான் வந்து ஸ்கூலில் புரியுது நம்ம போல போய் நம்ம அப்படி 10 மணி நேரம் ஏறி அப்படி அப்படி பிடிச்சி அப்புறம் வந்து அப்படி பிடிச்சி ஒரு 5 நிமிஷம் தான் உள்ளே போகுது. உள்ளே போனால் வீட்டுக்கு போயிடுனா தாங்க அவ்வளோதான் போச்சு. எனக்கு பொழுதுக்கு போனோம். அங்கே போயிட்டு முடியல. அம்மா பழைய வீடு வந்து வீடு அங்கே வந்து என்ன பண்ண பொழுதுக்கு ஊருக்கு வச்சு அவங்க என்ன அப்படி விட்டு ஒரு 1 ஓட்டு 2 ஊருக்கு போய் போட்டுங்க. போய் தாங்க முடியும். அம்மா என்ன வயசு இது? 5 வயசு. 15 வயசா? அம்மா கட்சின்னு வருது. அவங்க என்னடா மாட்டுக்கு வீட்டில் மாடு விட்டுட்ட மாடு போட்டு தொடப்பட்டு 4 போயா போயா போட்டு அப்புறம் எங்கள் தாத்தாவுக்கு ஆர்டர் பண்ணிட்டேன் பண்ணுங்க. அவர் நம்ம போயிட்டு காலையில் வந்து பார்த்துட்டு நேரம் வெளிச்சு நடந்து போய் பஸ்ஸு கிடையாது. வெளிச்சு நடந்து போய் இப்படி கிளாஸாக நடந்து போய் அங்கே அது எனக்கு சீட்டு இருந்தாங்க. அவங்க என்ன பண்ண என்ன விட்டாங்க செங்கல் இருக்கும் தூளாக்கி போட்டு அம்மியில் ஆட்டி தூளாகிடும். மிக்சரி 2 ஆட்டி தூளாக்கிட்டா ஒரு கடாய் கூட வட்டாங்க பண்ணேன். மண்ணை வர கோணி நல்லா நினச்சி போட்டு பூஞ்சிட்டு போனி அதுக்கு மேலே ஒரு துணியை போட்டு அதுக்கு மேலே நான் மண்ணை போட்டு மூட வச்சேன். தண்ணி தடி ஒருத்தர் விட்டாரு. தண்ணி தடுத்து மூடி சாப்பிட்டு சுருங்கணும். அப்படிங்கும்போது என்ன பண்ணேன் அப்போ வந்து ஒரு வாரத்துக்கு பற்றி வச்சேன். இது சாப்பிடுறது அப்படி பற்றி வச்சேன். அப்புறம் நான் எண்ணெய் குடிச்சிட்டு எண்ணெய் கடிக்கின்னு பற்றிட்டு வந்தேன். அப்புறம் வந்து அந்த இதில் வலி சேர போச்சு. அப்புறம் ஜாலியாக நடந்து ஆரம்பிச்சேன். அப்புறம் லேசாக ஒரு வலி இருக்குது. இப்போ கூட இருக்கு. ஓ வயிறு வெளியே வந்து அப்படியே வெளியே நின்றுச்சா? கொஞ்சம் வயிறு வெளியே வந்து வா பார்த்தாலே பயமா இருக்கு. மூச்சு வெளியே வருது. சக்கரை பாடி அவர் சக்கரை வந்து முடிவாங்க அது சின்ன வயசுல. அப்புறம் என்ன சரி சொல்லு நீங்கள் எங்கேயோ பார்த்தோம். அப்புறம் அந்த எண்ணெய் சாப்பிட்டு சரியாக போச்சு. அப்போ தான் 5 வயசு இன்னும் 10 வயசு வந்து கல்யாணம் பண்ணாங்களா அப்படின்னு ஓடி வச்சுருந்தேன். கத்திலே சொல்ல லேசாக வலி கொண்டு கரெக்டாக எங்கே பாடிட்டு நடுவுதுப்பா அப்படியே பின்னாடி விழுந்துட்டார்ல. இப்படி மீண்ட பாட்டு வா. ஆனா மொக்கெல்லாம் எதுவும் இல்லைல்ல? மொக்கெல்லாம் எதுவும் இல்லை. ஒன்றும் சொல்ல மாட்டேன். ஒரு 4 அடி மரத்தை வெட்டி வச்சுக்கிது பக்கத்தில். ஐயோ இதுதான் மொக்கை. மீன் அது உள்ளே போயிட்டு சாப்பிடணும். இதான் போயிட்டு முடியும் போயிட்டு இப்படி போயிடணும். நடந்தது தானம்மா? நடந்த காது அதுக்கடுத்து என்ன ஆகி போச்சு. அப்படியே சரியா போச்சு. அப்புறம் எண்ணெய் கொடுத்தா சரியா போச்சா. அப்புறம் நான் டைம் தெரிஞ்சுன்னா லேசாக ஒரு வழி இருக்கும். அப்போ வீடு பிடிச்சி வந்துடுவேன். அந்த கொஞ்சம் நடந்து வரல சரியா போடும்.
பீடி குடிச்சிட்டு அப்போ பீடி குடிச்சதுனால வலி சரியா போகலா அவர் சும்மா எழுதி நடந்து போறாரு வந்துடுவேன் அவனை தூண்டிப்பேன் அப்படியே இந்த நாய் போச்சு இங்கே ரோடு ஒன்று போட்டாங்க அது போய் வேலை செய்யணும் அங்கே வேலை செய்யணும்னா நடுவில் அப்படியே எரியும் அப்படியே துக்குன்னு எரியும் 2 காலை மாற்றுக்கும் உக்காந்தோடனே ரத்தம் இறங்கி நல்லா தெரியும் ரத்தம் இறங்கி தெரியும் அப்போ என்ன பண்ணால் டைட்டாக இருந்துச்சா லூஸ் ஆகும். எத்தனை வயசுல? அது ஆகி 30-35 வயசுல. அதுக்கு அடுத்தது என்ன பண்ணுச்சு அவரை பார்த்தேன். அப்போ தான் வார்டு நம்பராக இருந்தேன் 2005. அப்புறம் உடனே எனக்கு வலி தாங்க முடியல. கால் மறுத்து போகுது, யூரின் போக முடியாது. அப்படியே அந்த ரத்தம் போகாத யூரின்லாம் அப்படியே அந்த யூரின் உறுப்பு அப்படி நின்று போடும் அப்படியே. ஆமாம்பா, ரத்தம் போகாது. அப்படி இருந்து அப்புறம் உக்காந்தோடனே நார்மல் ஆகிடும். நடந்தால் இது மாதிரி ஆகும். அப்புறம் எங்கேயும் போய் அங்கே போனால் 2 லட்சம் கேட்டாங்க ஒரு ஹாஸ்பிட்டலில். அப்போ எதுக்கு 2 லட்சம் கேட்கணுன்ட்டேன். அப்புறம் அப்போ தான் என்ன பண்ணாங்க, சங்கரா ஹாஸ்பிட்டல் ஒன்று ரெடி பண்ணாங்க, குளோபல் ஹாஸ்பிட்டல். அந்த சங்கரா ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு இங்கே நம்ம பத்திரத்தில் ஒருத்தன் போனான், வேலைக்கு தெரிஞ்சுக்காம. ஆமாம்மா. அவன் போய் ஃபஸ்ட்டில் ஆப்ரேஷன் பண்ணி வந்தான், சின்ன ஆப்ரேஷன். சித்துவா நான் நல்லா பண்ணலாம் சித்துவா. சரி போனேன். அவன் ரேஷன் எல்லாம் இருக்கு. அவருக்கு என்ன ஆப்ரேஷன் பண்ணாங்க? அதுக்காக சொல்கிறேன். அவருக்கு என்ன இருக்குதா, அவருக்கு ஏதோ ஒரு நேரம் பிடிச்சிருக்கு. அப்புறம் நான் போனேன், போய் எல்லாம் செக் பண்ணாங்க. செக் பண்ணி மைக்ரோ ஸ்கேனுக்கு எழுதி விட்டாங்க. எழுதி விட்டோன்னே எலும்பு கட்டாயிடுக்குது, அது ஆப்ரேஷன் பண்ணி தான் ஆகணும். எலும்பு கட்டாயிருக்கு? ஆமாம், எலும்பு கட்டாயி அது நரம்பு அமுக்குது, தண்டோட நரம்பு. அது கட்டாயி கூடிடுச்சு, கூடும் போது நரம்பு பிடிச்சிச்சு, அமுக்குது. நட சொல்ல வெயிட் ஆகுதுல்ல, உட்கார மேலே லூஸ் ஆகிடுது. தண்டோட இப்படி ரோலிங் இருக்குது, இப்படி அமுக்குதுல்ல, அப்படியே அமுக்கிது. அமுக்கினோடனே நம்ம ரத்தம் போகாது. அப்புறம் நான் உடனே சரின்னு சொல்லிட்டு அப்போ வார்டு நம்பராக இருந்தேன். எனக்கு தாங்க முடியல. சரி ஹாஸ்பிட்டல் சேர்த்து சொல்லி போய் கேட்டால் ஓகேன்ட்டாங்க. அப்போ வந்து 29,000 கடை சொன்னாங்க. பரவாயில்ல சொல்லி. அப்போ 29,000 ரொம்ப கஷ்டம் இல்லை, என்ன பண்ணி இன்னியா அவரோட தலையில் நான் 5,000 கேட்டேன். அந்த நாள் புத்தகம் கூட தெரியல. அவன்தான் தெரியும். எப்படியும் நாங்கள் வச்சு கட்டிட்டோம். கட்டி போய் ஆப்ரேஷன் பண்ண போகிறோம். அப்புறம் சொன்னேன், எல்லாம் வச்சு மயக்கம் போட போகிறாங்க. சார் 1 நிமிஷம் நில்லுங்க சார். 5 நாள் இருக்கோம். மயக்கூசி போட போகிறாங்க. மயக்கூசி போடுவோம். அது முன்னே சொல்லிட்டேன், எங்கள் ஆள் யாரும் படிக்கல ஆள், ஒரு ஆள் கூட ஆள் எங்களுக்கு தெரியாது. நீ என்ன பண்ணீங்கன்னா, நான் எங்கள் 5 பசங்க இருக்காங்க. நான் டெய்லர் தான் தெரியுது. நான் சம்பாதி தான் குழந்தைங்க காப்பாற்றணும். அதனால் நல்லா முடிஞ்சால் பண்ணுங்க. இந்த விஜய், இந்த நடிகை விஜய் இருந்து விட்டியா, நடிகை விஜய் வந்து ஆப்ரேஷன் பண்ணி சீடு செலுத்தாங்க. உங்களுக்கு செத்து போச்சு, உடம்புல போச்சு. விஜய் யார் தெரியுமா? கொக்கரக்கோ. கொக்கரக்கோ படத்தில் நடிச்சது. அதனால வந்து நடிகை விஜய். முடிஞ்சா நல்லா பாருங்க. முடியலையா ஒரு ஆள் நிற்பாங்க. நீங்கள் எதுவும் செலவு பண்ண வேணாம். ஏறி கொடுக்க மருந்து, ஊசி மருந்து வேணா சொல்லுவோம், விஷ ஊசி வேணா சொல்லுவோம், போட்டு துணி ஒரு மூடி சொல்றீங்க. துணி ஒரு மூடி அடிச்சுடுவோம். அதான் உடனே நீங்கள் செய்கிற நன்மை தான், அதனால் தாங்க முடியல அப்படின்னு. எங்கள் வாழ்க்கையிலே சொன்னாரு. அப்போ அதாவது படுத்துட்டு இருக்கீங்க, இப்போ மயக்க ஊசி போட்டு ஆப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. அப்போ சொல்கிறீங்க அந்த டாக்டர் நிற்கிறாங்க. அது எப்படி செய்வாங்க, வீல் சக்கரம், வீல் சக்கரம் மேலே படுக்க வச்சிடறாங்க. அது கீழே இறங்கிட்டு படுக்க வச்சு அப்புறம் மட்டும் தூக்கிறாங்க. ஜம்பிங் அவ்வளோ தூக்கிறான், சுற்றிலாம் வரும் ஆள் வந்து. அது வந்து ஆளை வந்து போய் திருப்பி திருப்பி பாடுறது, அது அப்படி சுற்றின மாதிரி சுத்தாம இப்படி திருப்பி மேலே லைட் எரியுது. அதெல்லாம் லைட் நான் சொல்லிட்டேன், அதான் பயப்படாதுப்பா, நாங்கள் அப்படிலாம் பண்ண மாட்டேன், படுறது இல்லைங்க, நான் நல்லாகி போகணும். அப்படி கூட முடியலைன்னா முடியாத பட்சத்தை ஒரு ஊசி போட்டு நீ ஊசி சரி பண்ணணும். அங்கே உட்கார
நான் நல்லா வெளியே உட்காந்துருவாங்க சகர்பாடு பேசன்னு சொல்லுவான் ஓடிடுவான் உடனே விஷம் ஊசி ஒன்று ஏறி விட்டு டக்கு ஒன்றும் சொல்லலை ஊசி வாங்கினா சொல்லுவான் வாங்கிடுவாங்க போட்டு துணி போட்டு மூடிடுவான் இப்படி அனுப்பிச்சு விட்டுருவேன் எல்லாம் வந்து பண்ண முடிஞ்சா பண்ணுங்க இல்லைன்னா ஒரு ஊசி போட்டு நல்லா முடிஞ்சா பண்ணுங்க அதெல்லாம் முடியாத பட்சத்தில் நான் போய் விதி மாதிரி நான் கஷ்டப்படக்கூடாது விதி அவ்வளோ பணக்காரம் ஒன்றும் பண்ண முடியாது அதனால் நீங்கள் வந்து ஒரு விஷம் ஊசி போட்டு துணி போட முடியும் அது முடிஞ்சிருக்குங்க அப்படி சொல்லிடுவோம் அப்புறம் செஞ்ச வாழ்க்கையிலே யோசிச்சு பண்ணது டாக்டர் அவர் ஆப்ரேஷன் பண்ணி 3 நாள் போட்டு நான் என்னப்பா எப்படி இருக்கிறேன் நல்லா இருக்கிறேன் காலை வச்சா கீழே முள்ளு மாதிரி அப்பமா ஆப்ரேஷன் பண்ணது இல்ல அதுக்கு முன்னாடி என்கிட்ட என்ன சொன்னாரு சப்போஸ் ஆப்ரேஷன் பண்ணி முடியல கை கால் விளங்காம போயிடுச்சுன்னா கை கால் வளங்கல்ல இல்ல கால் விளங்காம போயிடுச்சுன்னா என்னால அப்படி இருக்க முடியாது என்ன பண்ணுங்க கையும் காலையும் கட்டி கழுக்கோலத்துல போட்டுருங்க போட்டு திரும்பி பார்க்க வந்துடும் நீங்க சொன்ன நீ இதை அது சொன்னாரு இவங்கிட்ட சொன்னேன் 2 காயும் கட்டி கொடுத்தா நம்ம போயிடலாம் நினைக்கிறேன் கொலத்தாண்ட வச்சு கட்டிக்கலாம் 2 கையும் 2 காலம் கட்டிடுவா தூக்கி போட்டுருதா இல்லை போட்டு திரும்பி பார்க்க வந்துருக்கிட்டாரு மூஞ்சி பச்சிக்காத அப்படின்னா அங்கே அவர் சொல்லி கிளீனாக ஆப்ரேஷன் பண்ணோம் இப்போ நான் எவ்வளோ அவங்க என்ன சொல்கிறார் டாக்டரு முன்ன மட்டும் விடக்கூடாது முன் சைடு விடக்கூடாதுன்ட்டு அது உஷாராக பார்த்துக்கண்டாரு சரிங்க அது எதுங்கிறது இருந்திருக்கோம் வண்டிலேயே நிறைய டைம் போய் விழுந்துருக்குதானப்பா இல்லை இல்லை வண்டியில் தான் நடந்து போகிற சொல்லி விழுந்துருக்கேன் டக்குன்னு என்ன பண்ணோம் நரம்பு சில்பாயிருந்தா அவங்க தடவைன்ட்டான் பஸ் ஸ்டாண்டா இங்கே தோப்பு பஸ் கட்டினில்ல சரி அவனை அங்கே தடவைன்ட்டேன் இன்னொன்று பாம்பு கட்சி தலை ஃபுல்லாக நரம்பு தெரிஞ்சது